ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஷென்பாவோட ரூமோட வாசல்ல மேனேஜர் நின்னுட்டு அவளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான வேலையெல்லாம் ரெடி பண்றான். வேலைக்கார பொண்ணுதான் வாங்கிட்டு போறா. மேனேஜரை ஷென்பா நேர்ல கூட இப்ப பாக்குறதே இல்ல. சரியா அந்த நேரம் பார்த்து நம்ம ஜின்லாய் உள்ள வரான். நேரா மேனேஜர் நிக்கிறத பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சீன் போட்டுட்டு எனக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள வந்துட்டு ஷென்பா பக்கத்துல உட்கார்றான். ஷென்பா பக்கத்துல இருக்கிற ஃப்ரூட் எதையோ கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை சாப்பிட்டுட்டு வேணும்னே ஜின்லாய் திரும்பி பார்த்துட்டு ஐயோ ஸ்வீட் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் ஓவரா இருக்கா, அதனால வயிறுலாம் லைட்டா எரியற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜரை திரும்பி பாக்குறான். ஜின்லாய் வேணும்னே இதை பண்ண மேனேஜர் நல்லா உண்மையாவே வயிற்றுச்சல தான் நிக்கிறான். ஷென்பா அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு வேற எந்த வேலையும் இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பு, நான் மீதி எழுதுற வேலையை ஜின்லாயை வச்சே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜின்லாய் கிட்ட கொஞ்சம் எழுதுற வேலையும் கொடுத்துட்டு இருக்கா. ஷென்பாவோட ரூம்ல ஷென்பாக்கு அவளுக்கு மட்டும் பெட்ஷீட் பில்லோலாம் இருக்குல்ல, இப்போ ஜின்லாய்க்கும் சேர்த்து ஒரு செட்டு பெட்ஷீட் பில்லோலாம் வைக்கிறாங்க. ஜின்லாய்க்கு ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு, எதுக்கு இந்த மாதிரிலாம் அவ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷென்பாக்கு முக்கியமா ஏதோ மலையடி வாரத்துல வேலை இருக்கு, டீ பயிர்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே மத்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு நைட்டு நம்ம பேசிக்கலாம், இந்த வேலையெல்லாம் மட்டும் நீ பாத்துரு புரியுதா அப்படின்னு ஷென்பா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஜின்லாய் நைட்டு பேசிக்கலாமா, அப்ப நைட்டு இங்கதான் தூங்க போறேனா அப்படின்னு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் எழுதுற வேலையை பார்த்துட்டு இருக்கான். இங்க வெண்ணெய் இருக்கான். நம்ம ஷென்பாக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சாப்பிடுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அது கூட பொம்மை எல்லாம் வச்சு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து யாங்கியா அந்த பக்கம் வந்துடுறான். என் பக்கத்துல தானே ஜின்லா இருந்தாரு, இப்ப பார்த்தா ஜின்லாய ஷென்பா அவங்க வீட்டு பக்கத்துல ரூம் பக்கத்துல கூப்பிட்டுக்கிட்டாங்களாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல இருக்கிற எல்லா லேடிஸ்க்குமே டிவோர்ஸ் எல்லாம் ஆயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஏன்னா வர ஆம்பளைங்கள பாதி பேர் இவங்க பணத்துக்காக வருவாங்க, அதனால அவங்க கடுப்பாயிட்டு டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிதான் ஜின்லாய கூட ஷென்பா சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு ட்ரையலுக்கு கல்யாணம் பண்றாங்க நினைக்கிறேன். அப்புறம் தான் ஒரிஜினல் மாப்பிள்ளையா என்ன கல்யாணம் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க நான் அப்புறம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாங்கியா அங்கிருந்து கிளம்புறான். வெளியே போயிட்டு 1 2 3 என்ன வெண்ணு உள்ள இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு இருக்கான். யாங்கியா சிரிச்சுட்டே கிளம்ப வெண்ணு பாக்குறான். ஜின்லாய்க்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், நான் ஏன் எவ்வளவு நல்லவன்னு இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா ஷென்பா. அவளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன், இதை இப்படி சும்மாவே விட மாட்டேன், நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்லாயை தீர்த்து கட்டுறதுக்கு மனசுக்குள்ள ஏதோ பிளான் போட்டுட்டு இருக்கான். இங்க ஜின்லாய் நம்ம ஷென்பாவோட ரூம்ல உட்காந்து எழுதிட்டு இருக்கான்ல டாக்குமெண்ட்ஸ் எல்லாம். அப்போ திடீர்னு இந்த இடத்துல உண்மையாவே சீக்ரெட் ரூம் எதுவும் இருக்குமா இல்ல அது சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமா பக்கமா போயிட்டு இருக்கான். பார்த்தா ஷென்பா ரகசிய பாதை வழியா அந்த சீக்ரெட் ரூம் குள்ளதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் செக் பண்றானா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக. ஆனா நம்ம ஜின்லாய் அதுக்கும் மேல கில்லாடி. அந்த பக்கமா போறவன் நேரா போய் ஒரு பிரஷ் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுறான். ஷென்பா பாக்குறா. சரி ஓகே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்துக்கோங்க, எதுவுமே தேடாமலே இருக்கான்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஷென்பா சொல்லிடுறா. ஆனா ஜின்லாய் நிஜமாவே எனக்கு ஃபுல்லா தேடவே இல்ல, அவன் இடத்துல உட்காந்து எழுதுற வேலையை மட்டும் சின்சியரா பாத்துட்டு இருக்கான். நைட்டே ஆயிடுது. அப்போ நம்ம ஜின்லாய் கூட 2 வேலைக்கார பசங்க பக்கத்துல வராங்க. ஜின்லாய தரத்திரன் புடிச்சு இழுத்துட்டு போறாங்க. கூடவே நம்ம ஜின்லாயோட அசிஸ்டன்ட் ஜுன்னு சிரிச்சுட்டே போறான். அவனுக்கு கூட்டு போய் நல்லா பன்னீர்ல குளிப்பாட்டுறது என்ன, பூக்கள்லயே அவனுக்கு மசாஜ் பண்ணி விடுறது என்ன, நல்ல ஹேர் ஆயில் எல்லாம் போட்டு ஹேர் மசாஜ் பண்ணி வாட்டர் வாஷ் பண்றது என்ன, பார்த்து பார்த்து ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காங்க. ஜின்லாயும் கொஞ்ச நேரத்துல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வசதி கிடைக்கும் போது அனுபவிச்சுக்க வேண்டியதான் அப்படின்னு. ஜின்லாய் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரான். ரொம்ப நர்வஸா இருக்கு, இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம் அனுப்பி வைக்க போறாங்க போலயே அப்படின்னு நம்ம நர்வஸ் ஆயிட்டு இருக்கான். நேரா வேலைக்காரங்க கூட்டு ஜின்லாய அவனோட ரூம்லயும் விட்டுடுறாங்க. ஷென்பாவோட ரூம்ல வெக்கப்பட்டுட்டு பக்கத்துல இருக்கிற டேபிள் முன்னாடியே ஜின்லாய் உட்காந்துட்டு இருக்க. ஷென்பா பாக்குறா. ஒரு பொண்ணு உள்ளதான் உட்கார்ந்து இருக்கணும், இல்ல நான் தான் வெளியே ஒன்னு கூட்டு வரணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஜின்லாய் பாக்குறான். இங்க பாரு, இப்ப மட்டும் நம்ம ஷென்பா கூட ஒரு வேலை ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டோம்னா கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா என் பிளான் நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் தெரிஞ்சதுன்னா ஷென்பா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. சோ கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு இருக்கான். பக்கத்துல போயிட்டு ஒரு நீடல் பெட்ல விழுந்துருச்சு, அதை தேடணும், எடுத்து கொடு அப்படின்னு ஷென்பா சொல்றா. கையில கேண்டில் எடுத்துட்டு பக்கத்துல போயிட்டு எங்க இருக்கு பாரு தேடு அப்படின்னு ஜின்லாய் சொல்லிட்டு இருக்கான். ஷென்பா ஸ்கிரீனை தாண்டி முகத்தை வெளியே காட்டிட்டு இருக்கா. ஷென்பா முகத்தை பார்த்ததுமே ஜின்லாய்க்கு ஒரு மாதிரி மறுபடியும் காதெல்லாம் வர ஆரம்பிக்குது. இல்ல பாத்துட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஜின்லாய் எழுத்து பெட்ல போட்டு என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, உனக்கு அங்க இருந்தா ஏதாவது ஆபத்து வந்துரும் யாராலையாவது, அதனாலதான் உன்னை இங்க கூப்பிட்டு படுக்க வச்சுட்டு இருக்கேன், அப்போ இருந்து சீன் போட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷென்பா ஜின்லாய் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. ஜின்லாய் வேகமா எஞ்சிடுறான். எனக்கு தெரியும் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு, அதுக்குதான் நீ இப்படி பண்ணியா அப்படின்னு கேட்க, என்கிட்ட நீ கூட இருக்கிற வரைக்குதான் உனக்கு ஆபத்து இல்லாம இருக்கும், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஓங்கி அவனை ஒரே உதையில வெளியே அனுப்பிடுறா. ஒழுங்கா வெளியே ஒரு பெட்ஷீட்டை வச்சு தூங்குற வெளியே பாரு, பக்கத்துல வராத அப்படின்னு. ஆமா ஷென்பா ஏதோ
ஊசி விழுந்துச்சுல அது என்ன ஆச்சுன்னு கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எடுத்துட்டேன்டா, வாய் முடி தூங்கு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஜின்லாயும் அங்கேயே தூங்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில ஜின்லாய் வெளியே வரான். இவ உருட்டி விட்டதுல இடுப்புல நல்லா அடிபட்டுருச்சு போல. ஜுன் அங்க வந்துட்டு, என்ன பாஸ் நீங்க ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க, சோகமாவே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நீ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்ன தனியா கூட்டு போறான் ஜின்லாய். நானும் தேடி பாத்துட்டேன், இங்க இருக்கிற வேலைக்கார பொண்ணுங்க எல்லாருக்குமே கான்ட்ராக்ட் இருக்கு, அவங்கல்ல நம்ம தேடுற பொண்ணு யாருமே இல்ல அப்படின்னு ஜுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஜின்லாய் இப்பதான் யோசிச்சு பாக்குறான். இதுவரைய கதையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு லைட்டா டவுட் இருக்கலாம், யார ஜின்லாய் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆனா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்காக தான் ஷென்பாவோட வீட்டுக்கு வந்தான் ஜின்லாய். ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய வீட்டு பொண்ணுக்கும் ஒரு பெரிய வீட்டு பையனுக்கும் கல்யாணம் ஆயிருந்தது. அந்த பொண்ணை வந்துட்டு அந்த ஆளு கொடுமைப்படுத்திட்டே இருந்தான். அப்புறம் ஒரு தடவை சண்டை முத்தி போய் அந்த பொண்ணு அங்க இருந்து போயிருந்தா. அப்புறம் இறந்து போனதா பாடி மட்டும் கண்டுபிடிச்சாங்க. அந்த பாடி அந்த பொண்ணோடது இல்லன்னு அப்புறம் தெரிஞ்சது. அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் ஆனா அதுக்குள்ள ஜெயிலே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டான். சோ இந்த ரெண்டு குடும்பத்து ஆளுங்களும் அந்த லேடியை தேடிட்டு இருக்காங்க. இதான் அந்த தகவல். அந்த லேடியை தேடிதான் ஜின்லாய் இங்க வந்திருக்கான். ஷென்பா கூட ஒரு லேடிய வாணிய பாத்துக்க வச்சுட்டு அப்புறமா வீட்ல இருந்து ரகசியமா வெளியே அனுப்புனால அந்த லேடி தான் அது. இப்படி ரெண்டு முக்கியமான குடும்பத்தோட பொண்ணை இவ வீட்டுல வச்சிருந்தான்னு தெரிஞ்சதுன்னா இந்த குடும்பத்துக்கே ஆபத்து வந்துடும் தெரிஞ்சுதான் யாங்க அவகிட்ட மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க கூட வச்சிருந்திருக்கான். இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ஜின்லாய் சொல்றான், அந்த லேடி இப்போ இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஷென்பா கண்டிப்பா வெளியே அனுப்பி இருந்திருக்கணும் அப்படின்னு அடுத்த பிளான் ஒண்ணு பண்ண ஆரம்பிக்கிறான். எப்பவுமே ஜின்லாய் அமைதியா வெளியே போயிட்டு அமைதியா வரவன் பெரிய ஊரையே கூட்டிட்டு பயங்கரமா கிராண்டா ஒரு என்ட்ரன்ஸ் எல்லாம் கொடுத்து மார்க்கெட் குள்ள சுத்தி வந்துட்டு இருக்கான். அப்போ இந்த ஊர்ல ஒரு அசிஸ்டன்ட் மினிஸ்டர் இருந்தால, நம்ம ஜின்லாயோட ஸ்டார்டிங்ல எதிரியா இருந்தானே, அவன்கிட்ட போய் அவனோட அசிஸ்டன்ட் பார்த்துட்டு சொல்றதுக்கு போறான். அதுக்குள்ள பார்த்தா நம்ம ஜின்லாயோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தால, அவன் தான் அந்த மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பையன் இங்க போறவன் ஜின்லாய் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நல்ல மெதப்பா ஒரு குதிரையில ஏறி போயிட்டு இருந்தான், இப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட பாத்துருப்பாரு. ஏன்னா ஷென்பா வீட்டுலதான் அவன் இருக்கான்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே இந்த அசிஸ்டன்ட் பாக்குறான், நான் பார்த்தேன் தான், ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, என்னையே ஞாபகம் இல்ல யாருன்னு கேட்டுட்டான். அதனால்தான் அவ்வளவு வீக்கான ஆளை எதுக்கு தொட்டுட்டு இருந்தான், அங்க இருந்து நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், அவனை கண்டுக்காத விட்டு அப்படின்னு மினிஸ்டர் சொல்றாரு. அங்க இருந்து நம்ம அசிஸ்டன்டும் கிளம்பி வெளியே வந்துடுறான் மஜிஸ்ட்ரேட்டும். அப்புறமா பாக்குறாரு, அவன் முன்னாடி எதுக்காக சொன்னேன்னு அந்த மினிஸ்டர் கேட்டுட்டு அவன் உயிரோடு இருக்க கூடாது, அவனை போட்டு தள்ளுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த ஆளும் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஷென்பா வீட்டுல நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நல்ல சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஷென்பா கூட அவ சிஸ்டர்ஸோட உட்காந்து சீச்சியோட உட்காந்து கேம் விளையாடிட்டு இருக்கா. அப்போ வேணும்னே இந்த ரெண்டாவது தங்கச்சி யூ இருக்கால, அவளை கூட்டிட்டு அக்காட்ட இப்பயே சாரி கேட்டுரு, அதான் சரிப்பட்டு வரும்னு வேணும்னே பாட்டி முன்னாடி சாரி கேட்டாதான் ஷென்பாவால எதுவும் சொல்ல முடியாதுன்னு கூட்டு வராங்க. ஷென்பா பாக்குறா, சரி ஓகே நான் உன்னை மன்னிக்கணும்னா என் கூட கேம் விளையாடு, ஒரு தடவை நீ தோக்கும் போதும் ஒரு வைன் கப்ப குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ பயங்கரமா ஒயின் குடிக்க ஆரம்பிச்சிட்றா. அவளால முடியவே இல்ல, தலைலாம் சுத்தி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவளால இன்னும் கண்டினியூ பண்ண முடியல போல. யுன்ஷி அப்படின்னு ரெண்டாவது தங்கச்சியை பார்த்து, நீ கண்டினியூ பண்றியா அப்படின்னு கேட்க, யுன்ஷி வேற வழி இல்லாம உட்கார்ந்துட்றா. பெரிய பெரிய கப்ல இப்போ ஒயின் வருது, தலையே கிருகிருன்னு சுத்தி போயிருமா. பாட்டி பாத்துட்டு இருக்காங்க. சரி சரி சின்ன பிள்ளைங்க நீங்க விளையாடுங்க, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த நேரத்துல ஜின்லாய பாக்கிறதுக்கு யாரோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜின்லாய வெளியே கூட்டு வராங்க. ஒரு லேடி 3 பிள்ளைங்களோட நின்னுட்டு இருக்கா. ஜின்லாய பார்த்தது இந்த பிள்ளைங்க அப்பா அப்பான்னு காலை போய் கட்டி பிடிச்சுக்க, என் புருஷனை இப்பயாவது நான் திரும்ப பார்த்தேன், என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள அந்த பொண்ணு யுன்ஷி இருக்கால, அவளும் தோத்து போயிட்டு வைனை குடிச்சிட்டு உட்காரவே முடியாம ஒரு மாதிரி மயக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா. எல்லாரும் ஷென்பாட்ட தோத்து போயிட்டு இருக்காங்க. ஷென்பா கிட்ட வேலைக்கார பொண்ணு வந்து இந்த தகவலை காதுல சொல்ல ஷென்பா பாக்குறா, அடுத்தவங்க கிட்ட கழுத்துல கத்திய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல அக்கா தங்கச்சிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், குடும்பத்துல எவ்வளவு ஒற்றுமையா இருக்க முடியுமோ அவ்வளவு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வேக வேகமா வெளியே போயிட்டு இருக்கா. வெளியே போய் பார்த்தா இன்னும் ஜின்லாய் கால அந்த பிள்ளைங்க விடவே இல்ல. ஷென்பா போய் பாக்குறா, இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த ஒய்ஃபா ஒரு லேடி நடிக்கிறால, என் புருஷனுக்கு முதுகுல இந்த இடத்துல மச்சம் இருக்கு, யார் வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல, உடனே வேகமா போயிட்டு சட்டையை கழறது கூட அந்த ஒய்ஃப் போயிடுறா. ஷென்பா பக்கத்துல வரா, இவன் எனக்கு சொந்தமானவன், இவனை பப்ளிக்ல எல்லாம் அப்படி எல்லாம் பார்க்க முடியாதுன்னு வேலைக்கார பையன் ஜூன் இருக்கான்ல, இவர் முதுகுல மச்சம் இருக்கா அப்படின்னு கேட்க அவன் பாக்குறான். ஆமா மேடம் இருக்கு அப்படின்னு கால்ல விழுந்துடுறான். ஷென்பா பாக்குறா, இவனை வெளியே தள்ளி கதவை சாத்துங்கன்னு. இவனை இங்கே நம்ம ஜின்லாய அங்கே விட்டுட்டு போயிட்டு கதவை உள்ள போட்டிட்டு போயிடுறா. ஜின்லாய் ரொம்ப சோகமாயிடுறான். இந்த ஒய்ஃபும் பிள்ளைங்களும் ஜின்லாய பாத்துட்டே இருக்காங்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம பை யானுக்குலாம் அந்த விஷயம் தெரியுது. இப்பவே நான் போய் என்னன்னு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பை கிளம்புறான். அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு. இல்ல இந்த விஷயத்துல ஷென்பாவை தாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு இருக்கான். வெண்ணுக்கு நடக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்னவோ அப்பாவி மாதிரி நடிச்சிட்டு இருந்தான், இப்ப தெரியுதா அவனை பத்தி அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுல போயிட்டு நம்ம ஜின்லாய் குடும்பத்தோட, அதாவது இந்த ஒய்ஃப்
3 பிள்ளைங்களோட செட்டில் ஆயிருக்கான். அந்த ஒய்ஃப் குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு ரொட்டியை கொடுத்து இதை போய் அப்பா கிட்ட கொடுன்னு சொல்ல, அப்பா சாப்பிடுங்கப்பா ப்ளீஸ்பா ப்ளீஸ்பா ப்ளீஸ்பான்னு கெஞ்சுன்னு கெஞ்சிட்டு இருக்குங்க. ஜின்லாய் அது 2 கடி கடிக்கிறான். அந்த ஒய்ஃப் பார்த்துட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஜின்லாய் மயங்கி போயிடுறான். அப்ப அடுத்து சிக்னல் கொடுக்க அந்த மினிஸ்டரோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வந்து மிரட்டி பாக்குறான். உடனே இவன் மயக்கத்துல தான் இருக்கான்னு தெரிஞ்சு அந்த லேடிக்கு காசெல்லாம் கொடுத்து வெளியே அனுப்பிட ஜின்லாய் அட்டாக் பண்ணி கொல்றதுக்கு அந்த அசிஸ்டன்ட் போயிருக்கான். ஜின்லாய் சட்டுன்னு அந்த நேரமா பார்த்து எந்திரிச்சிடுறான். இந்த அசிஸ்டன்ட் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு போடுறான். வெளியவே நம்ம ஜுன்னோட ஆளுங்களும் நிக்கிறாங்க. ஜுன்னும் அங்க வந்துடுறான். நான் இருக்கேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஜின்லாய்ட்ட அவன் கேட்க, ஜின்லாய் யோசிச்சு பாக்குறான். ஷென்பா முன்னாடியே இவன் முதுகுல இந்த பட்டன் போடுற மாதிரி வந்தால, அப்பவே 3 தட்டு தட்டி சிக்னல் மாதிரி கொடுத்திருக்கா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஜின்லாய் அதை யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஷென்பா உள்ள வந்துடுறா. என் மேல எவ்வளவு அக்கறை உனக்கு அப்படின்னு ஜின்லாய் பல்ல காட்டி கேட்டுட்டு இருக்கான். அடுத்த நேரா உன் வீட்டுல இருக்கிற ஜெயில எனக்கு கொடு, அந்த அசிஸ்டன்ட்ட நானே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த அசிஸ்டன்ட்ட கையும் கொலமா புடிச்சிருக்காங்க. அவனை விசாரிக்கிறதுக்கு உள்ள போறாங்க. ஜின்லாய் பாக்குறான், என்ன எதுக்காக அவன் கொல்ல வச்சான்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு ஐடியாவே இல்ல. இவனுக்கு டெய்லி அடின்னு அடிச்சு ஆனா ஒரு கப்பு கஞ்சியையும் கொடுத்து உயிரோடையே வச்சிருங்க. நான் நிறைய விசாரிக்கணும்னு மத்த அங்க இருக்கிற எல்லாரையும் வெளியே தள்ளிட்டு, ஏண்டா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கவா, அந்த மினிஸ்டர் நான் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, என்ன கொன்னா அவனுக்கு நிறைய பிரச்சனை தான் வரும், அதையும் மீறி என்ன கொல்றதுக்கு இங்க ஆரம்பிச்சிருக்கான்னா அப்பனா இந்த கேஸ்ல அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. அந்த சவப்பெட்டியை ஓபன் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியோட சவப்பெட்டி கிட்ட போனேன். அப்பதான் என்ன கொன்னா. இந்த இடத்துக்கு மஜிஸ்ட்ரேட் வரதுக்கெல்லாம் பயந்துருந்தாங்க, ஏன்னா யார் வந்தாலும் இறந்து போயிடுறாங்கன்னு. அப்போ எல்லா மஜிஸ்ட்ரேட்டையுமே யாரும் கொல்லல, இந்த மினிஸ்டர் தான் கொண்டிருக்கான். இந்த கேஸ்க்கும் அவனுக்கு நடுவுல பெரிய சம்பந்தம் இருக்கு, அது என்ன நான் விசாரிச்சுக்கிறேன்னு ஜின்லாய் சொல்றான். இதை கேட்டு இந்த பையன் பயந்து போயிடுறான், எங்க நம்ம பாஸ பத்தி கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜின்லாய் வெளியே போறான். அசிஸ்டன்ட் உடனே பாத்துட்டு, அம்மா இதுக்கப்புறம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க, எவ்வளவு தைரியமான ஆள் நீங்க, அது மட்டும் இல்லாம ஷென்பா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, எனக்கு சந்தோஷமா இருக்கு, என்ன மறந்துடாதீங்க, என்னையும் உங்களுக்கு பெரிய பொசிஷனுக்கு போகும்போது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல, சரி ஞாபகம் வச்சுக்கிறேன், ஆனா அந்த மேடம் யாங் இருக்கால, அவளை எங்க போய் நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இந்த மினிஸ்டர் நம்மளோட அசிஸ்டன்ட் அங்க போய் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு பயங்கரமா கோவத்துல இருக்கான். அதெல்லாம் முடியாது, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சே தீரணும்னு ஆளுங்களை அனுப்புறான். நானும் விட்டு பார்த்தேன், ஜின்லாய் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல போல, அந்த ஒட்டுமொத்த ஷென்பா குடும்பமே ஒரு பெரிய ஆபத்தா இருக்கு, அவங்களை ஏதாவது பண்ணணும்னு மெஜிஸ்ட்ரேட் முன்னாடியே பேச ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஜின்லாய் வெயிட் பண்ணிருக்கான். ஷென்பா அந்த டீ மலைக்கு போனவெல்லாம் இன்னும் வரதே இல்ல, மலையில மாட்டிக்கிட்டா போல அப்படின்னு நம்ம ஜின்லாய் வேகமா கிளம்ப ஆரம்பிக்க பாதையிலே இங்க வந்துட்டு இருக்கா. அவளை கூட்டிட்டு நம்ம ஜின்லாய் உள்ள வந்துடுறான். அறிவு இருக்கா இல்லையா, உன் உயிரை பணையம் வைக்கணுமா, மலையில போய் நின்னுட்டு இருக்க, கொட்டுற மழையில அங்க ஏதாவது உனக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கத்த ஆரம்பிக்க ஷென்பா பாக்குறா. நம்ம மேல உண்மையாவே உனக்கு அக்கறை இருக்குன்னு அவளுக்கு நல்லாவே தெரியுது. மேல போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் வந்து அவள் கழட்டி விட்டுட்டு ஜின்லாய் நேரா அவளை உள்ள கூட்டிட்டு ரூம்குள்ள போய் நிறுத்துறான். மேல போட்டிருக்க ட்ரெஸ் நீ முதல்ல சேஞ்ச் பண்ணு, சளி பிடிச்சுக்கு போகுது, டாக்டரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அடுத்தடுத்து உத்தரவு போடுறான். இவன் ஆகுற டென்ஷனை பார்த்து நம்ம ஷென்பாக்கு நல்லாவே புரியுது, ரொம்ப அக்கறையில இருக்கான்னு. ஷென்பா சொல்லிட்டு இருக்கா, சில வேலையெல்லாம் நம்ம பார்த்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல ஜின்லாய் சொல்றான், ஷென்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, உன் தங்கச்சிங்களெல்லாம் கூட உனக்கு ஹெல்ப் பண்ண வைக்கிறதுக்கு, ஆனா அதுக்கு நடுவுல என் மேல உனக்கு கோவம் வந்தாலோ இல்ல என் மேல எரிச்சல் வந்தாலோ எனக்குமே என்ன இக்னோர் பண்ணிடவே கூடாது, ப்ளீஸ் அந்த ப்ராமிஸ் மட்டும் எனக்கு பண்ணுவியான்னு கேட்க ஷென்பா பாக்குறா. சரி ஓகே ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஜின்லாய் உடனே அவளை பார்த்துட்டே அமைதியா இருந்துட்டு, இதுக்கு மேல ஒன்னு ஆபத்துல எவ்வளவு காட்டிக்க முடியுமோ காட்டிக்காத, ப்ளீஸ் எனக்காகவாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷென்பா சிரிச்சுட்டே பாத்துட்டு இருக்க, பாட்டி இன்னொரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷென்பா ஏன் இன்னும் வரல, இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பாட்டி உங்க மேல அவளுக்கு அக்கறையே இல்ல போல அப்படின்னு யூ போட்டு கொடுக்க ஷென்பா நேரா உள்ள வரா, இருமிக்கிட்டே உள்ள வரா. என்னமா ஆச்சு, உடம்பு முடியாம போயிடுச்சான்னு பாட்டி கேட்க, பாட்டி டீ மலையில கொஞ்சம் பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, அதை எப்படி சரி பண்றதுன்னு நிஜமா எனக்கே கொஞ்சம் தெரியல அப்படின்னு ஷென்பா சொல்ல ஆரம்பிக்கிறா. மத்த சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாட்டி சொல்றாங்க, இவங்க எல்லாருக்கும் ஆளு கொஞ்சம் வேலைன்னு பிரிச்சு கொடுத்தா உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஆனா அவங்க எல்லாரும் பிரச்சனை பண்றாங்களேமா அப்படின்னு சொல்ல ஷென்பா பாக்குறா. அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன் பாட்டி, எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே ஷென்பாக்கு உடம்பு முடியல போல, சீச்சி தொட்டு பார்த்துட்டு உடம்பு நெருப்பா கொதிக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, இந்த வேலையை வந்துட்டு நான் வந்து யுன்ஷி இருக்கால அவகிட்டையும் யூ கிட்டையும் கொடுத்துக்கிறேன், 2-3 நாளைக்கு என்னால மலைக்கு போக முடியலன்னா அவங்க போய்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. அவங்களும் அப்பாடா இப்ப நமக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஷென்பா அவ ரூம்ல வந்து மயங்கி தண்ணி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. ஜின்லாய் அவளை எழுப்பி மழையில உட்கார வச்சுட்டு அவளுக்கு தண்ணிய ஒரு ஸ்பூனா சூடான தண்ணியை ஊட்டி விட்டுட்டு இருக்கான். மழை நின்றுச்சா அப்படின்னு கேட்க, இப்போதைக்கு நின்றுருக்கு ஷென்பா, அதை பத்தி நீ கவலைப்படாத ப்ளீஸ், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஷென்பா இவனையே குறுன்னு பாத்துட்டு இருக்கா. ஷென்பாவை மறுபடியும் தன்னோட மடியில படுக்க வச்சுக்கிறான் ஜின்லாய். ஷென்பா உன்னை பத்தி என்னைக்காவது யோசிச்சு பாரு, நான் கூட உடம்பு சரியில்லை நீ நடிக்கிறேன்னு நினைச்சேன், ஆனா உடம்பு அவ்வளவு வீக்கா இருக்கு, டாக்டர் செக் பண்ணிட்டு லங்ஸ் வரைய சளி போயிருக்குன்னு சொல்றாரு, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு அவளை திட்ட ஆரம்பிக்கிறான். எனக்கெல்லாம் விவசாயத்தை பத்தி கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்லாய் அவனோட குடும்ப கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னோட கசின்ஸ் எல்லாம் எங்க அப்பா அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா சும்மா அலற மாதிரி அழுதுட்டு என்னோட இடத்துல இருந்து என்ன துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கு வேற வழி
வழியே இல்லாம அதுக்கப்புறமா நான் நேரா கிளம்பி வந்து ஒருத்தங்க கிட்ட வேலை பார்த்து எப்படியோ எக்ஸாம்ல பாஸ் ஆகி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஜின்லாய் அவனோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு இவ்வளவு சிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு வர்த்தே இல்லன்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனா அவங்களுக்கும் ஏதாவது வேலை கொடுத்து பாக்கலாம்ல அப்படின்னு ஜின்லாய் கேட்க, எங்க வீடு முன்னாடி இப்படி கிடையாது, நாங்க எல்லாருமே வந்துட்டு ஒத்துமையா தான் இருந்துட்டு இருந்தோம் பரம்பரையா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல ஆம்பளைங்க அவங்கவங்க ரெண்டாவது ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கிறது, அவங்க குழந்தைகளுக்கும் பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறது அப்படின்னு குடும்பத்துல பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. தங்கச்சிங்களுக்குள்ளேயே பிரச்சனையை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு பிரிவுக்கு நிறைய பவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையாலதான் இன்னைக்கு ஃபேமிலி இந்த மாதிரி கிடக்கு அப்படின்னு ஷென்பா புலம்ப ஆரம்பிக்கிறா. சரி பாத்துக்கலாம் அப்படின்னு ஜின்லாய் அவளுக்கு ஆறுதல் சொல்றான். அடுத்த நாள் யுன்ஷி யூயூ 2 பேரும் போயிட்டு அங்க ஈன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு தானே மலையவே பாத்துக்குவா, அவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஈ பாக்குறா, எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அததான் நான் செய்யறேன், முதல்ல மலை உச்சியில வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் கீழே வரணும், அதுக்கு ஏதாவது மாத்தணும்னா ஷென்பா மேடம் வந்து மாத்திட்டோம், அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு அவ சொல்லிட, நானே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவேன், தப்பா இருந்ததுன்னா என்ன பண்றேன் பாருன்னு யூயூ அந்த பொண்ணுகிட்டையும் திட்டிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கா. யுன்ஷி பாக்குறா, இல்ல டீலாம் கொஞ்சம் முக்கியமான விஷயம், அவசரப்படாதுன்னு சொல்ல, சின்ன வயசுல இருந்து இதை கேட்டுதானே நம்மளும் வளர்ந்துருக்கோம், நமக்கும் தெரியும் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யூ சொல்லிடுறா. யுன்ஷி அங்க இருந்து கிளம்பி ஏதோ ஒரு பிசினஸ் மேன் கிட்ட பேச போயிருக்கா. அவங்க யுன்ஷிக்கு கிஃப்ட் எல்லாம் கூட கொடுக்குறாங்க. சில நாள்ல உங்க வீட்டுக்கு பார்சல் வந்துரும், அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யுன்ஷி அங்க இருந்து கிளம்புறா. யுன்ஷி அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு வேலைக்கார பொண்ணு பாக்க, ஃபர்ஸ்ட் இதுல சும்மா ஸ்வீட்ஸ் மாதிரி இருக்கு, கீழே பார்த்தா ஒரே தங்கமா இருக்கு. அதுல யுன்ஷி கிட்ட அந்த வேலைக்கார பொண்ணு சொல்றா, இவங்க எல்லாம் எப்பவுமே ஷென்பா மேடம் உள்ளேயே விட மாட்டாங்க, வெளியே வச்சேதான் பேசுவாங்க, ஏன்னா இவங்க எல்லாம் வந்துட்டு டீ பிசினஸ்ல இல்ல, வெறும்னே இவங்க பயணிகள் மட்டும்தான் அப்படிங்கறதால அப்படின்னு சொல்ல, இதுல நமக்கு என்ன இருக்கு, நமக்கு காசு வருது அவ்வளவுதான், மத்ததெல்லாம் பத்தி நம்ம யோசிக்க கூடாது அப்படின்னு யுன்ஷி சொல்லிட்டு, லோட்டஸ் பார்க் இருக்குல்ல அங்க வண்டியை விடுங்க அப்படின்னு சொல்லிடுறா. லோட்டஸ் பார்க்குங்கிற இந்த மார்க்கெட்ல ஒரு பையன் டீ ஷாப் ஒண்ணு வச்சிருக்கான், ஸ்பெஷலா டீ போடுவானா. அந்த இடத்துக்கு வேலைக்கார பொண்ணு மேடம்க்கு ஒரு டீ போடுங்கன்னு சொல்ல, அந்த பையன் பாக்குறான் யுன்ஷிய, அவளுக்காக பார்த்து ஸ்பெஷலா ஒளிச்சு வச்சிட்டு இருக்க டீ பவுடர் எடுத்து அதுல போட்டு கொடுக்குறான். இந்த பையனுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு, அந்த குழந்தை பொன் குழந்தை முன்னாடி விளையாடிக்கிட்டு இருக்கு. டீ அந்த வட்ட கொடுத்துட்டு அவன் அமைதியா பக்கத்துல நிக்க, டீ கசக்குது, ரொம்ப பிட்டரா இருக்கு அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் டீ வச்சிருக்கேன் யுன்ஷி, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடி போறான். அதுக்குள்ள யுன்ஷி கையில இருக்கிற டீ எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு அவன் திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள யுன்ஷி அங்க இல்ல. பெரிய வெள்ளி கட்டி காசு இருக்கு, அந்த குட்டி பாப்பா இருக்கால கையில ஒரு தங்க வளையல் வச்சிட்டு இருக்கா, யுன்ஷி கொடுத்துட்டு போயிருப்பா போல. இந்த பையன் கொஞ்சம் சோகமா நிக்கிறான். இந்த கதையை பார்த்துட்டு யுன்ஷு பொண்ணு இருப்பால பிளைண்ட் பொண்ணு, அவ நேரா ஷென்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு குழந்தை இருந்து இப்போ விடோவா இருக்க ஒரு பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கு போல, இதை நம்ம ஏத்துக்க மாட்டோம்னு ரகசியமா போய் மீட் பண்றா போலன்னு சொல்ல, சரி இருக்கட்டும் அப்படின்னு ஷென்பா பாத்துட்டு இருக்கா. ஜின்லாய் பாக்குறான், இவ சாப்பிடவே மாட்றா, மருந்த கூட குடிக்க மாட்றா அப்படின்னு ஷென்பாட்ட போய் குடு அப்படின்னு வேலைக்கார பொண்ணு அனுப்புறான். அடுத்து அங்க பக்கத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, அதை வாசிக்க பாக்குறான். அது ரொம்ப ஒரு மாதிரி வந்து டைட்டா இருக்கு. வெளியே வந்து ஜின்லாய் பாக்குறான், மழை வர மாதிரி இருக்கு. அந்த பக்கமா யுன்ஷு, மழை மேகம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, பக்கத்துல இருக்கு அப்படின்னு ஜின்லாய் சொல்றான். அப்படி இருந்தா மழை வராது, கவலைப்படாதீங்க அப்படின்னு யுன்ஷு சொல்லிட்டு போறா. ஜின்லாய்க்கு இவ பிளான் புரியுது. நேரா உள்ள போயிட்டு, உன் தங்கச்சிங்க மத்த 2 பேரும் சக்சஸ் பண்றது யுன்ஷுக்கு விருப்பம் இல்ல போல, அவ என்கிட்ட வந்து மழை வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவன் சொல்லி கொடுக்க, ஷென்பா பாத்துட்டு இருக்கா. என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவ வாயில வந்து மருந்தே குடிக்க மாட்டான்ட்டு அவ பேசிட்டு இருக்கும் போதே ஜின்லாய் மருந்தை ஊட்டி விட்டுறான். இப்பயாவது மருந்து சாப்பிடு அப்படின்னு ஷென்பா மனசுக்குள்ள யோசிச்சுட்டே மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.